what is your vision on India being the youngest nation? Youngest nation. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு எப்போ நம்ம வாய்ப்பு அதிகமாக கொடுக்குறோமோ அவங்க புது புது இனோவேட்டிவ்ஸ் கொடுப்பாங்க. வேர்ல்ட்லேயே இந்தியாவில் தான் அதிகம். ஸோ அது பெரிய நமக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் வர ஸ்டேஜில் அடுத்ததுலையாச்சு, ஏன்னா நாங்கள் சொல்கிறதுனா ஒருத்தர் 2 பேர் இருக்கும் போது வராது. ஸோ மேஜர் யங்ஸ்டர்ஸ் அதிகமாக நீங்கள் நாளைக்கு வரப்போகிற யங்ஸ்டர்ஸும் யோசிக்கிறதுல பெரியவங்க சஜஷன் சொல்கிறதுல இருக்கணும். ஸோ செய்கிறதுல ஃபீல்டில் போய் செய்கிறவங்க நம்ம யங்ஸ்டர்ஸாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தான் நீங்கள் கேட்குற மாதிரி யங்கஸ்ட்டு நேஷனோட இருக்கிறத விட யங்ஸ்டர்ஸ் கிட்ட கொடுத்தோம்னா ஒன்றா இருக்கும். இந்த மாதிரி ஒரு பொறுப்பை நம்மக்கிட்ட ஒப்படைக்கும் போது எப்படி செய்யலாம், தப்பாக இருக்கலாம், திருத்திக்கலாம். ஸோ திருப்பி செஞ்சோம்னா தான் அது தவறாக போயிடும். ஒரு ஃபஸ்ட் டைம் செய்யும்போது யதார்த்தம், இப்போ நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க, நானே ஏதாச்சும் தப்பாக செஞ்சேன்னா கூட ஃபஸ்ட் டைம் வந்திருக்கார், புதுசாக வந்திருக்கிறாருப்பா, நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம யங்கஸ்ட் நேஷன் நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் இருக்கும், அவங்ககிட்ட கொடுத்து பார்த்தோம்னா தான் இருக்கிறதுல G7 இருக்கும், G10 இருக்கும், இதில் வரணுமான்னு எல்லாருக்கிட்டையும் கேட்டுருக்கிறத விட நம்ம எல்லாத்த விட பெட்டராக பெஸ்ட்டாக வரலாம். Good evening sir, my name is Hamad from 11th. My question is, India's total literacy rate is 77% in for the year 2021 and 2022, and this percentage is gained after so much of reforms and policies. So my question is, how to increase this employment percentage? இது ரொம்ப நாளோட கனவு. 77.7ன்றது பெரிய அச்சீவ்மெண்ட். நம்ம எஜுகேஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வரதுக்கு நமக்கு எல்லா ஸ்டேட்ஸ்லையும் வெவ்வேறு லாங்குவேஜஸ் எல்லாத்தையும் சேர்த்து இவ்வளோ தூரத்துக்கு அச்சீவ் பண்ணதே பெரிய விஷயம். ஏன்னா அது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கேரளாவில் மட்டும் தான் முதல்ல இருந்தது, இப்போ நம்ம ஸ்டேட்ஸில் எல்லாத்துலேயுமே ஓவரால் இவ்வளோ தூரம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இதிலேருந்து நமக்கு எஜுகேஷன் போகணுன்னா, எஜுகேஷன் சைட்லேருந்து எம்ப்ளாய்மெண்ட்க்கு நம்ம தாண்டி வரணும்னா இதிலேருந்து கொஞ்சமாக க்ரியேட்டிவிட்டி எடுத்துகிட்டு வரணும். ஸோ உங்களோட எண்ணங்கள் கரெக்டாக இருக்கிறதுல இதுதான். ஸோ நமக்கு வேலை கிடைக்கல, கவர்மெண்ட் ஜாப் தான் போகுன்ற அப்பா அம்மாவோட தாட்டு மாற்றணும். இது இல்லைன்னா நமக்கு ஆல்டர்னேட்டிவ் இல்லையா, செல்ஃப் பிஸ்னஸ் இல்லையா, இதில் எவ்வளோ பேர் எதுலையோ அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய இருக்குது. ஈவன் இப்போ இருக்கிறதுல ஃப்யூச்சரில் பார்த்தோம்னா ஃபார்மிங் இன்னும் பெருசாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த விஷயம் பெட்டராக ரீச் ஆகுறீங்களோ அதிலேருந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா நம்ம வேலைக்கு இன்னொருத்தர்கிட்ட போகணும் இல்லை, நம்ம இதுலேயே ஒரு அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தோம்னா, ஸோ எதுக்குன்னு இல்லாமல் இதுதான் பண்ணணும்னு இல்லாமல் எதை வேணாலும் செய்யலான்னு முடிவு பண்ணிங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் நம்ம கண்டிப்பாக மாற்றலாம். Sir, I am Hashir Irbaz Patel from 11th standard. My question is, what is your opinion on social factors impacting choice of institutions or higher education in our society? ஸ்கூலில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஸ்கூல்லேயும், செகண்ட் ஆப்ஷன் வீட்லேயும் நம்ம அப்பா அம்மா. ஸோ நம்ம படிக்கும் போதே ஏதாச்சும் ஒன்று நமக்கு இது பெட்டராக இருக்கும்னு சொல்லிக்கிட்டே வருவாங்க. சின்ன இதெல்லாம் பேசிக்காக போகும்போது நமக்கு எது பெட்டராக இருக்கோ அதில் போகணும். ஆனால் நம்ம அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க, ஸ்கூல் படிக்கும் போதே எப்படியாச்சும் எல்கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போனோடனே என் தம்பியை என் பையனை டாக்டர் ஆக்கிடணும், என் பையனை எப்படியாச்சும் பெரிய இன்ஜினியர் ஆக்கிடணும், அப்படி இல்லைன்னா பட் அந்த இது தான் முதல் இது வீட்டில் ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு என்ன வருதுன்றதை வீட்டில் இருக்கிறவங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்பா அம்மா உங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. நல்ல ஹேபிட்ஸ் இருக்கும் போது நல்ல இது வரும். ஸோ என்னென்ன எடுத்துகிட்டு போகிறோம், என்ன விஷயம் கற்றுக்குறோம், ஸ்போர்ட்ஸில் ஒருத்தர் இருப்பாங்க, ஸோ அதில் பிடிச்சதுன்னா அந்த இதில் எடுத்துகிட்டு போகலாம். நிறைய விஷயங்கள் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதா உங்கள் லைஃப்பை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி நான் இப்படி தான் இருக்கணும்னு ஃபிக்ஸ் ஆகிட்டேன்னா எடுத்துகிட்டு போகிறது கரெக்டாக இருக்கும். What according to you is the responsibility of students in nation building? டெய்லி ஆக்டிவிட்டீஸ். காலையில் எழுந்திரிச்சோன்னா நம்ம ஸ்கூலில் அப்பா அம்மா சொல்லிக் கொடுக்குறோம்னு நேரமாக எந்திரிக்கணும். ஆக்சுவலாக எல்லா இதுலேயுமே ஸோ நம்ம எந்த ரிலீஜன் எடுத்துக்கிட்டாலுமே ரொம்ப நேரம் தூங்கினா சோம்பேறித்தனமோடு இருந்தாவே பாதி விஷயம் கெட்ட பழக்கம் வந்துடுதுன்னு சொல்லுவாங்க. சொசைட்டி டெவலப் ஆச்சுன்னா தான் நம்ம நேஷன் சுத்தபத்தமாக நேஷன் டெவலப் ஆகும். இதில் நீங்கள் எந்த இதுவும் டைவெர்ட் ஆகும்போது இதில் ஒரு கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தான்னு வச்சுக்கோங்க, நம்மளெல்லாம் கெடுத்துருவாங்க. விஷயத்தை கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை உள்வாங்கி இதுதான் அப்படின்னு நம்ம படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது என்றைக்கு வருதோ ஆட்டோமேட்டிக்காக தேசத்து மேலே உங்களுக்கு பற்றும் அதிகமாயிரும். Dear viewers, on this International Youth Day, we have conducted interviews with 3 inspiring icons. Indeed, their vision and advice is exemplary. Let us take inspiration from these great iconic personalities and follow their guidance. Let us work together with the progressive thought of sustainable development and march forward with one thought, one aim. Let us become responsible students, responsible children, and responsible citizens. Let us make our school, our town, our state, and our country proud. Thank you.